Allahu 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 Allah Allahu 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 Allah. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. قال النبي صلى الله عليه وسلم: إنما أعمالكم أعمالكم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிழிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நீண்டதொரு எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் உள்ள அனைத்து அம்சங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, இந்த மார்க்கத்தை பாவம் செய்யக்கூடிய பாவிகளை கொண்டு கூட இந்த மார்க்கத்துக்கு வலு சேர்ப்பான். இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதா தீன், இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் வலு சேர்ப்பான். பிரஜுலின் ஃபாசிகின், பல பாவங்கள் ஏற்கனவே செய்திருந்தாலும் அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். இந்த மார்க்கத்துக்கு வலு சேர்ப்பதாக வாக்களித்திருக்கிறார். இருந்தாலும் நாம் சரித்திர உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட மார்க்கம், தீனுல் இஸ்லாம், கடைசி மார்க்கம், கடைசி உம்மத், கடைசி ஷரியத். இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மிடத்திலே ஒப்படைத்து அல்லாஹ் பின்புலமாக இருந்து கியாமத் வரையிலும் கொண்டு செல்வான். அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வரலாற்று உண்மையிலிருந்து தொடங்குகிறேன். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தார். அந்த மன்னனுக்கு கீழே ஒரு பெரும் பட்டாளம் இருந்தது. அந்த மன்னனையும் அந்த பட்டாளத்தையும் அழிக்க வேண்டும். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது உம்மத்தை அழைக்கிறார்கள். அந்த உம்மத் யார்? அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அவர்களை அழைத்த போது, ஒரு நபியை நம்பிக்கொண்டு நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும். எங்களுக்கு ஒரு அரசர் இருந்து அந்த அரசரின் தலைமையின் கீழே நீங்களும் வந்தால் உங்களோடு சேர்ந்து நாங்கள் வருவோம். இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், ரப்பே, ஒரு அரசன் வேண்டும் என்று ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதற்கு அல்லாஹ் தாலூத் என்கிற மன்னனை அல்லாஹ் வழங்குகிறான். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். வகால லஹும் நபிய்யுஹும் இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத் மலிகா. தாலூத், இந்த தால் என்பது என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நீண்டு வளர்ந்தவர் என்ற அர்த்தம். ஆள் மிக நீளமாக உயரமாக இருப்பாராம். அதற்காக அவருக்கு பெயரை என்னவென்று வந்ததாம், தாலூத், நீண்டு வளர்ந்தவர் என்று. ஆனால் முகம் அழகு குறைந்தவராக இருந்தாராம். அந்த மன்னனை அல்லாஹ் ஏற்பாடு செய்து, இந்த மன்னனோடு சேர்ந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் வருவார்கள், நீங்களும் சென்று போரிட வேண்டும்.
இதுவரையிலும் ஒரு மன்னர் வேண்டும் என்று கேட்டவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் விடுவார்களா? மன்னர் அழகு கம்மியாக இருக்கிறார், எனவே நாங்கள் மிக அழகாக இருக்கிறோம். நஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு வலம் யுக்த சஅதம் மினல் மால். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மன்னன் வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு மன்னனை தந்த பிறகு அவரை விட நாங்கள் அழகாக இருக்கிறோம், அவரை விட நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம், அவரோ ஏழையாக இருக்கிறார். நாட்டை ஆளக்கூடிய அரசர் ஏழையாக இருக்கலாமா? அதுவும் அழகில்லாமல் இருக்கலாமா? எனவே இவர் தகுதி அல்ல என்று சொன்னார்கள் பனி இஸ்ரவேலர்கள். உடனே அல்லாஹ் ஆயத்திலே சொல்கிறான், கால இன்னல்லாஹ ஸ்தஃபாஹு அலைக்கும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான், அவர்தான் ஆட்சியாக இருப்பார், அவர்தான் மன்னராக இருப்பார். வஸாதஹு ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். அவர் பார்ப்பதற்கும் உயரமாக, அவர் பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றத்திலே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அறிவு இருக்கிறது அவருக்கு. நான் அறிவை அவருக்கு தந்திருக்கிறேன். அல்லாஹ் இரண்டை சொல்கிறான். ஒருவன் நாட்டை ஆள வேண்டும் என்றால் அவன் பார்ப்பதற்கு ஜீனத்தாகவும் இருக்க வேண்டும், ஆள் உடல் அழகாக இருக்க வேண்டும், நல்ல உயரமாக இருக்க வேண்டும், அதே நேரத்திலே நல்ல அறிவுள்ளவனாக, அனுபவம் உள்ளவனாக, தெளிவுள்ளவனாக, பல வரலாறுகளை அறிந்தவனாக, பல புரட்சிகளை சந்தித்தவனாக, காலம் கடந்த நிகழ்வுகள் எல்லாம் நினைவில் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனவே தாலூத்தோடு சென்று ஜாலூத்தை கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்றேன். இன்னல்லாஹ ஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாதஹு ஃபில் இல்மி வல் ஜிஸ்மி. ஜிஸ்மு வேணும், அதே நேரத்துல இல்மு வேணும். வெறும் ஜிஸ்மு மட்டும் இருந்தா பத்தாது, வெறும் இல்மு மட்டும் இருந்தாலும் பத்தாது. ரெண்டும் சேர்ந்த ஒரு அரசனை நான் தந்திருக்கிறேன். இந்த அரசரை அழைத்து செல்லுங்கள். தாவூதும் உடன் வருவார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜாலூத்தை கொல்லுங்கள், அந்த ஜாலூத்தோடு இருப்பவர்களை எல்லாம் கொன்று விடுங்கள், ஆட்சி உங்களுக்குத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அறிவு வேண்டும், நல்ல அனுபவம் வேண்டும், நல்ல தெளிவு வேண்டும். எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல் வேண்டும். எந்த வகையான சமூக பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சமூக பிரச்சனையிலே யாருக்குமே எந்த இடைஞ்சலும் வராத வகையிலே தீர்வு காணுகின்ற துணிச்சல் வேண்டும், எதிர்கொள்ளுகின்ற தைரியம் வேண்டும், அதிலிருந்து விடுபடுகின்ற பாதைகளை அறிந்திருக்க வேண்டும். இவ்வளவும் வேண்டும். அதற்கு பெயர் தான் இல்மு. நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய பொறுப்பை, ஹிலாஃபத்தை யாரிடத்தில் தந்தார்கள்? சஹாபிகளிலேயே மிக மிகப்பெரிய சஹாபி, அறிவிலே மிகப்பெரிய அனுபவத்திலே, நபியவர்களது தோழமையிலே பல்வேறு பிரச்சனைகளை நபியவர்களோடவே இருந்து களம் கண்ட ஹஜ்ரத் அபூபக்கரை தேர்ந்தெடுத்து ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் தந்தார். எத்தனையோ பிரச்சனைகள், அதிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா திகைத்து போவார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துணிச்சலாக ஈடுபடுவார்கள். என்ன அபூபக்கர் இவ்வளவு துணிச்சலாக? உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்பார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக வீரராக இருந்தீர், இஸ்லாத்தை ஏற்ற பிறகு கோழையாகி விட்டீரா என்று யார் கேட்பார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்பார். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த தெளிவை தந்திருக்கிறார், எனக்கு அந்த தெளிவில்லாமல் போய்விட்டது என்பார்கள். அவ்வளவு தெளிவுள்ள ஒருவரை தான் ஹிலாஃபத்தை தந்துவிட்டு நபி அவர்கள் சென்றார்கள். அதற்கடுத்த ஹஜ்ரத் உமரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார் ரலியல்லாஹு தஆலா. வாயை திறந்தால் ஆயத் திறக்கும். அவர்களது பெயரை கேட்டாலே வல்லரசுகள் நடுங்கும். இன்று வரையிலும் அவர்களது ஆட்சி முறை போற்றப்படுகிறது. ஹஜ்ரத் உமரின் ஆட்சி முறை எவ்வளவு அழகான ஆட்சி முறை! காந்திஜி சொன்னார், யாரும் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்வதற்கு முன்பாக ஹஜ்ரத் உமரின் ஆட்சியை, அவருடைய அதிகாரத்தை, அவரது அணுகுமுறையை ஒரு தடவை படித்துவிட்டு வந்து ஆட்சி செலுத்தட்டும். அதன் காரணமாகத்தான் சுட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த தீனை, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக ஹிலாஃபத்தில் வந்தார்கள் என்றாலே அதற்கு என்ன பொருள் தெரியுமா? இந்த தீனை பாதுகாக்க வந்தார்கள் என்று, இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வந்தார்கள்.
இன்றும் கூட நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு ஓட்டு போடுகிறோம் என்றால் என் மார்க்கத்தை பாதுகாக்க நான் போடுகிறேன், நான் தீனின் பிரகாரம் வாழ்வதற்காக நான் போடுகிறேன், இவர் என்னுடைய மார்க்கத்துக்கு ஒத்துழைப்பாக இருப்பார் என்பதற்காக நான் இவரை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த எண்ணம் தான் வேண்டும். அவன் நடிகனாக இருக்கிறான் என்பதற்காகவோ, அவன் ஆடுகிறான் பாடுகிறான் என்பதற்காகவோ தேர்ந்தெடுத்தால் நாடும் அப்படித்தான் ஆகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மூன்றாவது கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தான் என்றால் என்ன பொருள்? மார்க்கத்தை பாதுகாக்க தேர்ந்தெடுத்தான், இந்த ஷரியத்தை பாதுகாக்க தேர்ந்தெடுத்தான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12 ஆண்டுகள் ஆட்சி. எவ்வளவு அருமையான குணத்துக்கு சொந்தக்காரர் தெரியுமா? அவருடைய குணம், அவருடைய மனம், அவருடைய நடை, உடை, பாவனை அனைத்து மக்களிடத்திலே பிரதிபலித்தது. பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக. ஆனால் வந்தது பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை அல்ல. அதற்கு பிறகும் அல்லாஹ் ஹிலாஃபத்திலே அமர வைத்தான். அவர்கள் மூலமாக அத்துணை வீடுகளுக்கும் இல்மு போய் சேர்ந்தது, ஞானம் போய் சேர்ந்தது, அல்லாஹ்வுடைய மாரிஃபத் போய் சேர்ந்தது. அல்லாஹ்வை அறிகின்ற ஞானம் என்பது ஒரு தனி ஞானம். ஷரியத்தை அறிந்து கொள்வது என்பதற்கு பெயர் இல்மு. ஆனால் அந்த ஷரியத்தினுடைய உள்ளங்கத்தை அறிந்து கொள்வதற்கு பெயர் மாரிஃபத். அந்த மாரிஃபத்துடைய இல்மை அல்லாஹ் ஹஜ்ரத் அலியின் மூலமாக ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மறைவுக்கு பிறகு அவரது மூத்த மகனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே ஹிலாஃபத் வந்தது. 6 மாசம் தான், நினைத்து பார்க்கலாம். 6 மாசத்திலேயே அவர்களிடமிருந்து ஹிலாஃபத்தை வாங்கப்பட்டதல்ல, பிடுங்கப்பட்டது, சரித்திரம் சொல்கிறது. ஆனால் சில நேரங்களிலே கசப்பாக இருக்கிறது, ஆனால் உண்மையாக இருக்கிறது. சில விஷயங்களை நாம் அமைதியாக மென்று விழுங்க வேண்டியிருக்கிறது. அவர்களிடமிருந்து ஆட்சி அல்ல, ஹிலாஃபத்தை பிடுங்கப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஹிலாஃபத் 30 ஆண்டுகள் என்றார்கள். அந்த 30 ஆண்டுகள் யாரை கொண்டு பூர்த்தி அடைகிறது? ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய 6 மாத ஆட்சியோடு பூர்த்தி அடைகிறது. அவர்களிடமிருந்து என்ன சொல்லி வாங்கப்படுகிறது தெரியுமா? நீங்கள் ஆட்சிக்கு தகுதி இல்லை, நீங்கள் ஹிலாஃபத்துக்கு தகுதி இல்லை, உங்களை மக்கள் ஏமாற்றி விடுவார்கள், நீங்கள் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறீர்கள். இந்த கருணை உள்ளம் எல்லாம் ஆட்சிக்கு போதாது, அதிகாரம் வேண்டும், அடக்குமுறை வேண்டும், தவறு செய்தவர்களை தண்டிக்கிற சக்தி வேண்டும். அவைகள் அனைத்தும் என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் கொடுங்கள் என்று வாங்கியவர்கள் தான் நபி அவர்களுக்கு மிக மிக பிடித்தமான சஹாபி ஹஜ்ரத் முஆவியத்தும் மின்னி, முஆவியா என்னை சார்ந்தவர் என்று நபி அவர்கள் புகழாரம் சூட்டிய விருந்தகை. அவர்கள் தான் அதை வாங்குகிறார்கள். 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். ஆனால் மக்கள் எல்லாம் அனைவருமாக தேர்ந்தெடுத்து வராத காரணத்தால் அவர்களுக்கு அமீர் முஆவியா என்று சரித்திரம் சொல்கிறது, ஹலீஃபா முஆவியா என்று சரித்திரம் சொல்லவில்லை. அங்கிருந்து தொடங்கிய பிரச்சனை அது முறையில்லாமல் வாங்கப்பட்டதனுடைய விளைவு முறையில்லாத மகனிடத்தில் போய் சேருகிறது. அந்த யசீதனுடைய ஆட்சியிலே நபி அவர்களது குடும்பத்தார்கள் அனைவருமே அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவனிடத்திலிருந்து அடுத்தடுத்து செல்கின்றது மர்வான் இப்னு ஹக்கமிடத்திலே. அவனது மகன் அப்துல்லாஹ் இப்னு மர்வான், அவனுடைய மகன் சல்மான் இப்னு மர்வான், இப்படியே சென்று மீண்டும் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து இந்த ஹிலாஃபத் சேருகிறது. இடைப்பட்ட காலம் எதுவும் ஹிலாஃபத் இல்லை. இடைப்பட்ட காலம் எல்லாம் அது அமீரியத்தாக இருந்தது. அவைகள் அனைத்துக்கும் ஹிலாஃபத் என்ற பெயரை சரித்திரம் தரவில்லை. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான், ஹிலாஃபத்தை வழங்கினான். மீண்டும் ஹஜ்ரத் உமருடைய ஆட்சியை அவர்கள் தந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மக்களிடத்தில் என்ன பயபக்தி இருந்ததோ, என்ன தக்வா தஹாரத் இருந்ததோ, எவ்வளவு உள்ளத்தில் தெளிவு இருந்ததோ, நிம்மதி இருந்ததோ, அந்த நிம்மதியை வழங்கி அவர்களின் மூலமாக ஷரியத்தை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை அல்லாஹ் பாதுகாத்தார். இப்படியே செல்லுகின்ற நேரத்தில் ஹஜ்ரத்
ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிற பொறுப்பை, இஸ்லாமியர்களுக்கு நிம்மதி தர வேண்டிய பொறுப்பை இமாம்களிடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்தார். அந்த இமாம்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்கள், அவர்கள் மத்தியில இருந்து இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பது போதும் என்றாகிவிட்டது. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்வா தந்த காரணத்தால் அது ஹலாலான ஃபத்வா, அது ஜாயிஸான ஃபத்வா, இது ஹராமான ஃபத்வா, எல்லாவற்றையும் மிக தெளிவாக ஜாயிஸ் என்றால் ஜாயிஸ், ஹராம் என்றால் ஹராம், எந்த விதிவிலக்கும் கிடையாது, ஷரியத் இதுதான் என்று சொன்னால் அவர்களை இருட்டறையில் போட்டு அவர்களை சித்திரவதைப்படுத்தினார். இருட்டறையிலே போட்டு சித்திரவதைப்படுத்திய அந்த கொடுமையை செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். அதற்கடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொஞ்சமா நெஞ்சமா துன்பங்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களது காலத்தில் இருந்த மன்னன் மாட்டு மதத்து மன்னனா இல்லை சிலுவை வணங்கி மன்னனா? எல்லாமே இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். ஆனால் குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதை அங்கே போதித்தான். குர்ஆன் இறங்கியதல்ல, அல்லாஹ் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன் என்கிறான். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து, ரப்புல் ஆலமீனின் தரப்பிலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது என்கிறான். ஆனால் அந்த மன்னன் இறக்கி வைக்கப்படவில்லை, அது படைக்கப்பட்டது என்கிறான். அவனுக்கு எதிராக நின்றார்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவன் சொன்னான், யாசீன் என்று நான் ஓதினால் ஓதும் போதுதான் அது படைக்கப்படுகிறது, அது எங்கே இறக்கி வைக்கப்பட்டது என்றான். எப்படிப்பட்ட கொடுமை! அதை ஏற்காதவர்களை தூக்கிலே தொங்க விட்டான், அதை ஏற்காதவைகளை சிலுவையிலே ஏற்றினான், அதை ஏற்காதவர்களை கொண்டு குவித்தான். அவனை எதிர்த்து நின்றார்கள். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக மூட்டை அடித்து புஜமே கீழே நழுவி விட்டது. பயங்கரமான கஷ்டம், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, சாட்டையிலே அடித்து போட்டிருந்த அந்த கயிறை அவிழ்த்து விழப்போகிறது. யா அல்லாஹ், நான் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் உண்மையாக இருக்குமானால் இந்த கயிறு விலகாமல் கீழே விழாமல் பாதுகாத்துடு என்று துஆ செய்தார்கள். அதற்குள்ளாக மயக்கமாகி கீழே விழுந்து விட்டார்கள், பாதுகாக்கப்பட்டு விட்டார். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை இவ்வளவு சோதனைக்குள்ளாக்கியவர்கள் யார்? முஸ்லிம்கள் மட்டும்தான், வேறு யாரும் அல்ல பெரியவர்களே. ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தலைமுடியை எடுத்து தலையிலே சந்தனம் பூசி முகத்திலே கரும்புள்ளிகள் குத்தி அவர்களை கழுதையை கொஞ்சம் நஞ்சம் அல்ல பெரியவர்களே, இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு வந்தது. சரி, அதற்கடுத்து பார்த்தால் கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம், பெரும் பெரும் அரசர்களிடத்திலே இந்த மார்க்கம் மாட்டிக்கொண்டு தவித்தது. அந்த நேரத்திலே இந்த மார்க்கத்தை பாதுகாத்து மக்களிடத்திலே சஹி சலாமத்தாக கொண்டு வந்து சேர்த்து ஈமானை பாதுகாத்த பெருமை சூஃபியாக்களுக்குரியது. சூஃபியாக்கள் நினைத்து பார்க்கிறோம், அந்த காலத்திலே ஒரு சில மன்னர்கள் சூஃபியாக்களோட தொடர்பிலேயே இருந்தார்கள். மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபுல் ஹசன் அல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வழிகாட்டுதலில் தான் அவர் தனது ஆட்சியை நடத்தினார். ஷம்சுத்தீன் இல்தமிஸ் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய மன்னர். அவர் அந்த நேரத்திலே பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பாதையை, அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாதையிலே அவர் ஆட்சி செய்தார். மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது. அவுரங்கசீப் பாதுஷா இருக்கிறாரே, முஹம்மது மஅசூம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காட்டிய பாதையிலே தான் ஆட்சி செய்தார். எனவேதான் இவர்களது ஆட்சி எல்லாம் இன்றும் பாதுகாக்கப்படுகின்றது, போற்றப்படுகின்றது, புகழப்படுகின்றது. அவுரங்கசீப் பாதுஷாவின் மீது அவர்கள் சேரள்ளி போடுகிறார்கள் என்றால் அவரது ஆட்சி மிக உன்னதமாக, மிக உயர்ந்ததாக, மிக புகழுக்குரியதாக இருந்த காரணத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே நேரத்திலே அக்பர் பாதுஷா, அல்லாஹ் அவனை கொண்டு இந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கினான் தெரியுமா? தீன இலாஹி என்ற ஒன்றை கொண்டு வந்தார். அபுல் ஃபதுல் ஃபைசி இரண்டு நபர்களை தனது நண்பனாக ஆக்கிக் கொண்டார். அந்த இரண்டு பேருமே என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன்னரே, உங்களுக்கு முன்னால் வருகிற போது குனிந்து சலாம் சொல்வதிலே தவறேதும் இல்லை என்பதை உருவாக்கினார். குனிந்து சலாம் சொல்வது, மன்னருக்கு குனிவதிலே என்ன தஅஸீமி சஜ்தா ஜாயிஸ் அறிவிச்சான். அதே மன்னன் மிக சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு தீன இலாஹி என்ற ஒன்றை கொண்டு வந்து எம்மதமும் சம்மதம் என்பதை உண்டாக்கினார். கொஞ்சமா பிரச்சனை, சூரியனுக்கு நமஸ்காரம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டார்.
யாரெல்லாம் தீனுல் இஸ்லாத்திலிருந்து மாற்று மதத்துக்கு, யாரெல்லாம் மாற்று மதத்திலிருந்து தீனுல் இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அவர்கள் மீண்டும் தன் தாய் மதம் திரும்பலாம் என்ற கொள்கை உண்டாக்கியவன் அவன்தான். மாடுகளை அறுக்கக்கூடாது, ஆடுகளை அறுக்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். சாராயத்தை ஆகமாக்கி விட்டான், ஜினாவை ஆகமாக்கி விட்டான், பன்றி இறைச்சியை எங்கு பார்த்தாலும் விற்பனை செய்வதற்கு அவன் ஆகமாக்கி விட்டான். இவ்வளவு பிரச்சனை அதோடு அப்படியே தொடர்கின்றது. இஸ்லாமிய ஆட்சி ஜஹாங்கீரிடத்திலே வருகின்றது. அந்த நேரத்திலே ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்திலே முஜத்திலே அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து விடுகின்றார். எனது அரண்மனைக்கு வந்து செல்லுங்கள் என்று. முஜத்திலே அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜஹாங்கீருடைய அரண்மனைக்கு சென்ற போது நிமிர்ந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். ஏன் குனியவில்லை? உனக்கு குனிய மாட்டேன், அல்லாஹ் ஒருவனுக்கு தான் குனிய வேண்டும். அப்படி என்றால் நீ குவாலியர் சிறையிலே நீ இருக்க வேண்டும் என்று குவாலியர் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். வெளியில் பார்த்தால் அரண்மனைக்கு வெளியிலே பல்லாயிரக்கணக்கான முரீதீன்கள் ஹஜ்ரத் அவர்களது கரத்திலே பையச் செய்தவர்கள். ஆடி போய்விட்டான் ஜஹாங்கீர், என்ன ஆகுமோ என்று. உள்ளுக்குள்ளே மீர் நொஹ்மான் என்கிற ஒருவர் இருந்தார். அவர்தான் ராணுவ வீரர்களுக்கு தளபதியாக. அவர் ஹஜ்ரத் அவர்களிடத்திலே சிறையில் வைத்து பையத் வாங்கி கொண்டார். உடனே மீர் நொஹ்மான் என்கிற அந்த ராணுவ தளபதி ஜஹாங்கீரிடத்திலே போய் சொல்லுகின்றார், ஜஹாங்கீர் सोच लो अब आपका हुकूमत चाहिए या नीचे उतर रहा है கேட்டார். கீழே இறங்கணுமா இல்ல ஆட்சி வேணுமா? ஆட்சி தான் வேணும் அப்படின்னா அவரை விடுதலை செய். முஜத்திலே அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை விடுதலை செய்கிற போது சொன்னார்கள், நான் வெளியே போக மாட்டேன், எனக்கு வெளி உலகத்தை விட சிறை மிக நன்றாக இருக்கிறது என்றார். ஆச்சரியத்திலே உறைந்து போனான். சிறை நன்றாக இருக்கிறதா? சிறையிலே வைத்து எனது கல்வி பிரகாசமாகிவிட்டது என்று சொன்னார். சரி, நீங்கள் வெளியே போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் வெளியே போக வேண்டும் என்றால் தீன இலாஹியை நீ திரும்ப பெற வேண்டும். சூரிய நமஸ்காரத்தை ஹராமாக ஆக்கு, பன்றி இறைச்சியை ஹராமாக ஆக்கு. அல்லாஹ் எதை எல்லாம் ஹராமாக்கினானோ அவைகள் அனைத்தையும் மீண்டும் ஹராமாக்கு என்று சொல்லி அவனை தௌபா செய்ய வைத்து வெளியே வந்தார்கள். மார்க்கத்தை அல்லாஹ் அவரை கொண்டு பாதுகாத்தான். மீண்டும் பார்த்தால் பிரிட்டிஷார்களிடத்திலே சிக்கிக் கொண்டது. பிரிட்டிஷார்களிடத்திலே இந்த மார்க்கம், இந்த பூமியை ஆள வேண்டும் என்று வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களது முதல் டார்கெட் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் தான். இந்த பூமியை ஆளுவதற்காக எந்த இடத்தில் வருகை இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் வருகை இருந்தாலும் சரி, அவர்களது முதல் டார்கெட் இஸ்லாமாக இருக்கும், இஸ்லாமியர்களாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் தான் மனிதர்களாக வாழ்கிறார்கள், இவர்கள் தான் மனிதர்களை உருவாக்குகிறார்கள், இவர்களது போதனை தான் மனிதனாக வாழ வைக்கிறது. அதற்கு மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதுதானே நோக்கம். பெரியவர்களே, பிரிட்டிஷார்களிடத்திலே இந்த ஆட்சி அவர்களது கையிலே சிக்கிய நேரத்தில் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான மதரசாக்களை பார்க்கிறார். அடடா, இந்த மதரசாக்கள் தானே தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கிறது, இந்த மதரசாக்களுக்கு எங்கிருந்து வருமானம் வருகிறது என்று பார்த்தார். எங்கிருந்து இங்கே இவர்களுக்கு வருமானம் வருகிறது? வக்ஃப் சொத்துகள். அவரவர்கள் தங்களது நிலங்களிலிருந்து கொஞ்சத்தை இந்த மதரசாவிற்கு, அந்த மதரசாவிற்கு என்று வக்ஃப் சொத்துகளின் மூலமாகத்தான் மதரசாக்கள் இயங்குகிறது. எனவே வக்ஃப் சொத்துக்கள் எல்லாவற்றையும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று ஆக்கியவன் அவன்தான். மதரசாக்களை எல்லாம் புல்டோசர் கொண்டு எல்லாவற்றையும் தரைமட்டமாக ஆக்குகிறான். நூற்றுக்கணக்கான மதரசாக்கள் மூடப்பட்ட பிறகு அவன் மூச்சு விட்டான். பரவாயில்லை, தீனுல் இஸ்லாத்தை அழித்து விட்டோம் என்று. அழிக்க முடியுமா? யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி, அல்லாஹ் ஏற்றிய இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற தீபத்தை வாயிலே ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார், அதை அணைக்கவே முடியாது, ஏற்றியவன் இறைவன் அல்லவா? அத்துணை மதரசாக்களையும் இடித்து விட்டோம் என்கிற சந்தோஷத்தில் இருக்கிற போது ஒரே ஒரு மதரசா மட்டும் இடிக்கப்படாமல் இருந்தது. அந்த மதரசாவுக்கு பேர்தான் மதரசைய ரஹீமியா. அந்த மதரசாவை உருவாக்கியவர் யார்? ஷா வலியுல்லாஹ் முஹத்தித் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களது மகனார் அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி.
இந்த அப்துல் அசீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தந்தையை விட மிக அதிகமாக வீறு கொண்டு எழுந்து ஒரு ஃபத்வா, அதுதான் முதல் ஃபத்வா. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும், அவர்களை இந்த பூமியிலிருந்து வெளியாக்க வேண்டும், அவர்களை இங்கே இருக்க விடக்கூடாது, நாம் அல்லாஹுக்கு மட்டுமே அடிமை, நாம் இவர்களுக்கு அடிமை அல்ல என்கிற ஃபத்வாவை எழுதிய நேரத்தில் அங்கேயும் வந்து நிற்கிறது ரஹீமியா மதரசாவும் தரைமட்டமாக ஆகிறது. ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய உழைப்புக்கு தந்த பெரியதொரு வெற்றி என்ன தெரியுமா பெரியவர்களே? உண்மையிலேயே வெற்றி என்பது சும்மா கிடைத்திடாது, அதற்காக பல தியாகங்கள் தேவை. டெல்லியிலிருந்து பெஷாவர் வரை எத்தனை மரங்கள் இருக்கிறதோ அத்தனை மரங்களிலேயும் உலமாக்கள் தொங்கிக் கொண்டிருப்பார்களாம். அவர்களது ஜனாதா தொங்கிக் கொண்டிருக்கும், பல நாட்கள் வரையிலும் இறக்கப்படாது, எறும்பு கூடாக ஆகிவிடும் என்று எழுதுகிறார்கள். நெருப்பை மூட்டப்பட்டு அந்த நெருப்பிலே நூற்றுக்கணக்கான உலமாக்களை உள்ளே போடுவார்கள். உலகத்தில் உள்ள குர்ஆன்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி லட்சக்கணக்கான குர்ஆன்களை எரித்தார்கள். எரித்ததினால் இல்லாமல் ஆக்க முடியுமா? ஆலிம் உலமாக்களை கொலை செய்வதனால் இல்லாமல் ஆக்க முடியுமா? மதரசாக்களை தரைமட்டமாக ஆக்குவதன் மூலம் தீனல் இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க முடியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த நேரத்தில் தான் அந்த பிரிட்டிஷார்கள் உலமாக்களும் இல்லாமல் போய்விட்டார்கள், மதரசாவும் இல்லாமல் போய்விட்டது, குர்ஆனை எல்லாம் எரித்து விட்டோம், இனி ஒன்றும் கிடையாது என்கிற நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்தில் தான் அவர்கள் மிர்சா குலாம் காதியானியை அழைத்து, நீ உன்னை நபி என்று சொல், உனது வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம், நீ உன்னை நபி என்று சொல், உன்னை ஏற்பவர்கள் வருவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெளிவூட்டுவதற்கு ஆலிம்கள் இல்லை, அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை சத்தியமற்றது என்று சொல்வதற்கு மதரசாக்கள் இல்லை என்று அவன் நம்பினான். ஆனால் இன்று வரையிலும் அவர்களது முதுகெலும்பை உடைத்துக் கொண்டிருக்கிறது ஹத்முன் நுபுவத். இன்று வரையிலும் மிர்சா குலாம் காதியானியை அவர்கள் தான் உருவாக்கினார்கள். அந்த நேரத்தில் தான் கவலை கொண்ட இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தம்பி ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சொந்த தம்பி இடத்திலே வந்து, தம்பி எனக்கு மிக கவலையாக இருக்கிறது, நான் கனவு ஒன்று கண்டேன், அந்த கனவிலே பஷாரத் தீகை எனக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ் உம்மிடமிருந்து வேலை வாங்கிக் கொள்வான் என்று எனக்கு சொல்லப்பட்டது, அது எந்த வகையில் என்னிடத்தில் வேலை வாங்குவான் என்று தெரியவில்லை என்று சொன்னபோது அவர் சொன்னார், கவலைப்படாதே, அவனுக்கு தெரியும் பஷாரத்தை தந்தவன் எப்படி வேலை வாங்க வேண்டுமோ அப்படி வேலை வாங்கிக் கொள்வான். அல்லாஹ் அவரின் மூலமாக வேலை வாங்கினான். மூளை முடுக்கெல்லாம் குடிகாரர்கள் திருந்தினார்கள், ஜினா செய்தவர்கள் திருந்தினார்கள், கஞ்சா குடியர்கள் திருந்தினார்கள், பெரும் பெரும் கொள்ளையர்கள், பெரும் பெரும் திருடர்கள் அனைவருமாக திருந்தி உலகமே மாற்றத்துக்கு வந்தது. அல்லாஹ் அவர்களை கொண்டு இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாத்தான். அப்படியே வருகின்ற காலகட்டத்திலே இன்று வரையிலும் பெரியவர்களே அந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பெரும் பெரும் மதரசாக்கள், தீனுல் இஸ்லாத்தை போதித்துக் கொண்டே இருக்கிற பெரும் பெரும் உலமாக்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற சூஃபியாக்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய முபல்லிகீன்கள், அதே போன்று இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய தப்லீகி ஜமாத்துகள், இவைகள் எல்லாமே சேர்ந்து மார்க்கத்தை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே மீண்டும் சில சரிவுகளை நாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். மீண்டும் மனதெல்லாம் வேகக்கூடிய, மனதெல்லாம் விரும்பக்கூடிய சில காட்சிகளை நாம் காணக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். கோஷாவில் இருக்கிற பெண்கள், நாளை இந்த பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எப்படிப்பட்ட ஊரிலே, எங்கு திரும்பினாலும் உலமாக்களாக இருக்கிற ஊரிலே, எங்கு திரும்பினாலும் மதரசாக்களாக இருக்கிற ஊரிலே, எங்கு திரும்பினாலும் தீனுடைய ஷஹார்கள் இருக்கின்ற அந்த ஸ்தலங்களிலே, அப்படிப்பட்ட இடங்களிலே இவர்களுக்கு இந்த துணிச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் மார்க்கம் சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மார்க்கம் தீனுல் இஸ்லாம் அதனுடைய பாதை மிகவும் நலிவடைந்து போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நாங்கள் புர்கா அணிந்திருக்கிறோம், நாங்கள் இந்த கோஷா இல்லாமலா போகணும் என்று கேட்கிறார்களே, அந்நிய ஆண்களிடத்திலே பேசுகிற உரிமை உங்களுக்கு யார் தந்தது? உங்களது வீடுகளிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வெளியே செல்லுகின்ற போது ஷைத்தான் உங்களை பின்தொடர்கிறான் என்ற ஹதீஸ் இருக்கிறதே, அந்த தைரியத்தை உங்களுக்கு யார் தந்தது? நீங்கள் யாருக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள்?
நீங்கள் யாருக்காக வேண்டி முயற்சிக்கிறீர்கள்? இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவருக்காக உழைக்கிறீர்களா? இல்லை இந்த மார்க்கத்தை தன் கையில் எடுத்து நடத்துவாரே அவருக்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்களா? இல்லை இதுவரையிலும் அப்படி ஏதாவது நடந்ததா? அநாகரிகமான வாலிபர்களை உருவாக்கக்கூடிய, அழிச்சாட்டியமான பாதையை உருவாக்கக்கூடிய, என்னுடைய கணவனை விட இவரை தான் பிடிக்கும் என்கிற பெண்களை உருவாக்கக்கூடிய, நான் யாரையும் நேசிப்பதில்லை, எனக்கு ரசூலும் வேண்டாம், அல்லாஹும் வேண்டாம், மார்க்கமும் வேண்டாம், இவர் கிடைத்தால் போதும் என்று சொல்லுகின்ற அநாகரிகமான நடை, உடை, பாவனை, வாழ்க்கை அனைத்தையும் நசுக்கக்கூடிய, அனைத்தையும் சின்னாபின்னப்படுத்தக்கூடிய ஒரு நபரை எப்படியாவது ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இஸ்லாமிய பெண்கள் அலைவதை பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. உண்மையிலே ஜமாத்தார்களுக்கு அந்த பெண்கள் எந்த ஊரிலே இருக்கிறார்களோ அந்த ஜமாத் கடமைப்பட்டிருக்கு, ஜமாஅத்துல் உலமா கடமைப்பட்டிருக்கிறது, ஜமியத்துல் உலமா கடமைப்பட்டிருக்கிறது, அங்குள்ள முவல்லிகீன்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள், அங்கிருக்கக்கூடிய தவ்லீகிகள் கடமைப்பட்டிருக்கிறார்கள், அங்கிருக்கிற ஆலிம்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை தேடி சென்று அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். எனவே நான் உங்களுக்கெல்லாம் நான் ஞாபகப்படுத்துகின்றேன், நிச்சயமாக ஓட்டு என்பது அது நம் மீது கடமை. அது நாம் தருகின்ற ஷஹாதத் என்பதை மறந்துடக்கூடாது. ஷஹாதத்திலே பொய் சத்தியம் செய்யக்கூடியவர், பொய் சாட்சி சொல்லக்கூடியவர் நரகவாதி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உள்ளத்திலே, உள்ளத்தின் உள்பகுதியிலே, மனசாட்சியிலே எது சரி என்று படுகிறதோ அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்தை யார் பாதுகாப்பார்? இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு மதிப்பளிப்பவர் யார்? நாம் தீனுல் இஸ்லாத்தின் பிரகாரம் நிம்மதியாக தொழுது கொண்டு வணங்கிக் கொண்டு இபாதத்தோடு இருக்கின்றோமே, இந்த நிம்மதியை தொடர்ச்சியாக யாரால் தர முடியும்? யார் தந்து கொண்டிருந்தார்கள்? அதை நாம் மனதில் வைத்து நாம் முடிவுக்கு வர வேண்டும். வல்ல ரஹ்மான் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ இருக்கிறது அல்லவா, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், உன்னை பயப்படாத, எங்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களை எங்களின் மீது ஆட்சியாளர்களாக ஆக்கிவிடாதே என்று இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்றார்களே. அந்த துஆவை நாமும் கேட்டுக்கொண்டே இருப்போம், மனசாட்சியோடு வாழ்வோம், பிறர் மீது இரக்கம் காட்டி வாழ்வோம், நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்களிடத்திலே நாகரிகமாக நடப்போம். நாம் பிறர் மீது காட்டுகின்ற அன்புதான் நம் மீது அன்பாக காட்டப்படும். நாம் கீழுள்ளவர்கள் மீது காட்டுகின்ற அக்கறை தான் நம் மீது அக்கறையாக காட்டப்படும். அல்லாஹ் புரிந்தமிழ் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.